Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alameen. Allahumma salli ala Sayyidina Muhammadin ma'adanil judi wal karam wa manba'il ilmi wal hilmi wal hikam wa barik wa sallim alayhi. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. எங்களுடைய அல் மத்ரஸத்துல் முஸ்தபவியா தர்பியா நிகழ்ச்சியில் தொடர்ந்து நடைபெறும் பயான் தொடரில் இன்று நாம் எடுத்துக்கொண்ட தலையங்கம் ஐன் அல்லாஹ், அல்லாஹ் எங்கே என்பது. சென்ற பயானில் நாம் குறிப்பிட்டோம், குர்ஆனில் 2 விதமான ஆயத்துக்கள் இருப்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். ஒன்று தெளிவான கருத்துள்ள ஆயத்துக்கள், அடுத்தது பல கருத்துள்ள ஆயத்துக்கள். தெளிவான கருத்துள்ள ஆயத்துக்களை எடுத்தால் நேர்வழி, பல கருத்துக்கள் உள்ள ஆயத்துக்களை எடுத்து தம்முடைய இஷ்டப்படி அதுக்கு பொருள் சொன்னால் அவர்கள் வழிகேட்டில் இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வதை விளங்கப்படுத்தி, வஹாபிகள் இப்படியான முத்ஷாபிஹத்தான பல கருத்துக்கள் உள்ள ஆயத்துக்களை எடுத்து அதுக்கு அவர்களுடைய சொந்த கருத்தை சொல்லி அவர்கள் வழிகட்ட விவரங்களை சென்ற பயானில் நாங்கள் பார்த்தோம். இன்று அது சம்பந்தமாக அந்த பயான் உடன் சம்பந்தப்பட்ட ஒரு தலைப்பு தான் ஐன் அல்லாஹ், அல்லாஹ் எங்கே. இந்த ஐன் அல்லாஹ், அல்லாஹ் எங்கே என்ற இந்த வார்த்தை அல்ல இந்த கேள்வி அதிகமாக வஹாபிகள் தான் பயன்படுத்துகிறார்கள். அவர்களுடைய மதரசாக்களில், பாடசாலைகளில் அல்லது இன்டர்வியூகளுக்கு போன அந்த இன்டர்வியூகளில் எல்லா இடத்திலும் ஐன் அல்லாஹ் கட்டாயம் இருக்கும். ஏன்? அந்த கேள்வி உள்ள அவர்கள் சொல்லக்கூடிய அந்த விடை அந்த முத்தஷாபிஹத்தான பல கருத்துள்ள ஆயத்துக்களாக வசனங்களாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த ஐன் அல்லாஹ், அல்லாஹ் எங்கே என்ற அந்த கேள்வியை கேட்டு மக்களை வழிகெடுத்துகின்றார்கள். சரி, இப்பொழுது நாங்கள் பார்ப்போம், அல்லாஹ் எங்கே என்பதற்கு உரிய விடை சம்பந்தமாக 4 அம்சங்கள் இருக்கின்றன. அந்த 4 அம்சங்களும் அடிப்படையானவைகள். முதலாவது, படைப்புகளை படைக்க முன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த விதமாக இருந்தான் என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். கானல்லாஹு வலம் யகுன் ஷைஉன் கைருஹு, புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ். அல்லாஹ் இருந்தான், வேறு எந்த ஒரு வஸ்துவும், எந்த ஒரு பொருளும், எந்த ஒரு விஷயமும் இருக்கவில்லை. எந்த ஒரு பொருளும், எந்த ஒரு வஸ்துவும், எந்த விஷயமும் இல்லாமல் இருந்த காலத்துல, இல்லாமல் இருந்த நேரத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருந்தான். இதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த விதமாக இருந்தான், எங்கே இருந்தான் என்பதற்கு சுருக்கமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பற்றிய விடை. அதாவது வேறு எந்த பொருளும் இல்லை, வேறு எந்த ஆட்களும் இல்லை, எந்த படைப்பும் இல்லை, எந்த விஷயமும் இல்லை, அல்லாஹ் மட்டும்தான். இந்த விதமாக புகாரில் வரக்கூடிய இந்த ஹதீஸ் குறிப்பிடுகின்றது. இங்கே நாம் ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். இதில் வலம் யகுன் ஷைஉன், எந்த ஒரு, இந்த ஷை என்ற விஷயத்துல காலம் அடங்குகின்றது, பொருள் அடங்குகின்றது, இடம் அடங்குகின்றது. எனவே எந்த ஒரு காலமும் இல்லை, எந்த ஒரு இடமும் இல்லை, எந்த ஒரு பொருளும் இல்லை, ஆனால் அல்லாஹ் இருந்தான் என்ற அந்த விளக்கத்தை இந்த ஹதீஸ் நமக்கு தருகின்றது. அடுத்தது, லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அவனை போன்று எந்த ஒரு விஷயமும் இல்லை. இந்த இடத்திலும் இந்த ஷைஉன் என்ற அந்த சொல்லுக்கு சகல பொருள்களும் அந்த ஷைஉன்னிலே அடங்குகின்றது, சகல காலமும் அடங்குகின்றது, சகல இடமும் அடங்குகின்றது. எனவே லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போல எந்த பொருளும் இல்லை, எந்த காலமும் இல்லை, எந்த இடமும் இல்லை. அவனுக்கு எந்த காலமும் இல்லை, இடமும் இல்லை, அவனை போல எந்த பொருளும் இல்லை, எந்த ஆளும் இல்லை என்று இவ்வளவு தெளிவாக இது குர்ஆனிலே வரக்கூடிய ஆயத்து. இந்த இரண்டும், அதாவது புகாரியிலே வரக்கூடிய ஷைஉன், கானல்லாஹு வலம் யகுன் ஷைஉன் கைருஹு, அல்லாஹ் இருந்தான்,
வேறு எந்த ஒரு வஸ்துவும் எந்த ஒரு காலமும் எந்த இதுவும் இல்லை என்றால் அல்லாஹ் தனியே இருந்தான் என்பதும், அவனை போல எதுவுமே இல்லை, எந்த வஸ்துவும் இல்லை, எந்த காலமும் இல்லை, எந்த இடமும் இல்லை என்பதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடைய விஷயத்துல அடிப்படையானது. இதை சரியாக விளங்கினால், இதை நாம் சரியாக ஈமான் கொண்டால், இதுக்கு சஹாபாக்கள் இமாம்கள் சொன்ன விளக்கத்தை நாங்கள் பின்பற்றினால் எந்த விதமான வழிகேடும் இல்லை. சரி, அடுத்தது வஹாபிகள் சொல்கின்றார்கள் அல்லாஹ் தூரத்தில், அதாவது வானத்துக்கு மேல் அரிசில இருக்கக்கூடிய அல்லாஹ் இருக்கிறான் என்று வந்த ஆயத்துக்களை, ஹதீஸுகளை வஹாபிகள் பயன்படுத்துகின்றார்கள். அந்த சென்ற பயானில் சொன்ன மாதிரி முத்தஷாபிஹத்தான ஆயத்து, பல கருத்துக்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஆயத்துக்களைத்தான் அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள். உதாரணமாக அர் ரஹ்மானு அலல் அர்ஷிஸ்தவா, சுன்னத்து வல் ஜமாஅத்து கருத்து அர் ரஹ்மான் ஆகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அரிசின் மீது தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை நிலைநாட்டினான் என்பதுதான் சுன்னத்து வல் ஜமாஅத்து கருத்து. இதுக்கு வஹாபிகள் அவர்களுடைய சொந்த கருத்து எப்படி? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவாகிய அந்த ரஹ்மான் அரிசின் மீது அமர்ந்தான், அரிசின் மீது ஆகிவிட்டான், அரிசின் மீது அமைந்தான், இப்படியாக எப்படியோ அந்த அரிசின் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை வைத்து விட்டார்கள். இது வஹாபிகள் சொல்லக்கூடியது. அதாவது எங்களுக்கு தூரம், நாங்க இந்த வாழக்கூடிய இந்த உலகம் எங்களுக்கு தூரம், இந்த அரிசி என்பது எங்களுக்கு தூரம். அடுத்த ஆயத்து அமின்தும் மஃபிஸ் ஸமாஇ ஐ யஹ்ஸிப பிக்குமுல் அர்த ஃபைதா ஹிய தமூர், வானத்தில் இருப்பவன் உங்களை பூமியில் சொருகிவிட மாட்டான் என்று நீங்கள் அச்சமற்று இருக்கின்றீர்களா? வானத்திலே இருக்கக்கூடியவன், தபாரக்கல்லதில் வரக்கூடியது, வானத்திலே இருக்கக்கூடியவன் உங்களை, அதாவது பொதுவா பாவிகளை, காவிர்களை பூமியில சொருகிவிட மாட்டான். உங்களுக்கு தெரியும், பூமி அதிர்ச்சிகள்ல மனிதர்கள் நூற்றுக்கணக்கு ஆயிரக்கணக்கு அப்படியே நிலத்துல உள்ளுக்கு அந்த சொருகி போய் விடுகின்றார்கள். இப்படியாக சொருகிவிட மாட்டான் என்று நீங்கள் அச்சமற்று இருக்கின்றீர்களா, பயம் இல்லாமல் இருக்கின்றீர்களா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான். இங்கே மன்ஃபிஸ் ஸமாஇ, வானத்திலே இருக்கிறவன் என்று வஹாபிகள் இதுக்கு வெளிரங்கமான பொருளை கொடுத்திருக்கின்றார்கள். அடுத்தது யன்சிலு ரப்புனா தபாரக வ தஆலா குல்ல லைலத்தின் இலா ஸமாஇ துன்யா என்ற பெரிய ஹதீஸ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரவில 2/3 பிந்தின பிறகு 3வது பகுதியில, அப்படி ஏண்டா எத்தனை மணிக்கு 3வது பகுதி ஏண்டா இரவில 3வது பகுதி எத்தனை மணி, கிட்டத்தட்ட எத்தனை மணி இருக்கும்? உதாரணமாக 6 மணிக்கு இருந்து அடுத்த வேலை 6 மணிக்கு வரை இரவு சொன்னா இரவுல 3வது பகுதி எத்தனை மணிக்கு தொடங்குறது? கிட்டத்தட்ட எத்தனை மணி? 2 மணி தொடங்குறது. அப்ப 2 மணிலிருந்து 6 மணி வரை கட்டும் உதாரணமா வைத்துக் கொள்வோம். சரி, இந்த கடைசி பகுதியில 3வது பகுதியில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அரிசிலிருந்து 1வது வானத்துக்கு இறங்கி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான், யார் என்னிடத்திலே கேட்கிறீர்கள், உங்களுக்கு நான் தருகிறேன். யார் பாவம் மன்னிப்பு கேட்கிறீர்கள், உங்களுக்கு உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறேன். இப்படியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல கேள்விகளை கேட்பதாக ஒரு ஹதீஸ் இருக்கின்றது. இதுக்கு வஹாபிகள் நேரடியாக கருத்து எடுத்தார்கள். முத்தஷாபிஹத்தான இந்த சொல்லுக்கு நேரடியாக கருத்து, அல்லாஹ் இறங்குகிறான் அரிசிலிருந்து 1ஆம் வானத்துக்கு இரவில 3வது பகுதியில இறங்குகிறான் என்று வஹாபிகள் கருத்து எடுத்தார்கள். ஆக இப்படி வஹாபிகளுடைய இந்த கருத்துப்படிக்கு எங்க அல்லாஹ் இருக்கிறான்? அரிசில, வானத்துல, அதாவது எங்களுக்கான தூரத்துல. இந்த தூரத்துல என்ற இந்த சொல்ல நீங்கள் நன்றாக சிந்திக்க வேண்டும், நன்றாக பதிந்து கொள்ள வேண்டும். அதாவது எங்களுக்கான தூரம், அரிசி எங்களுக்கான தூரம், வானம் எங்களுக்கான தூரம். சரி, அடுத்தது வருவோம் சுன்னத்து வல் ஜமாஅத்து முஸ்லீம்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள். இந்த கருத்துக்களுக்கும் வஹாபிகள் அவர்களுடைய கோணத்தில், அவர்களுடைய பாணியில பல தவறான கருத்துக்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அதாவது இந்த ஏற்கனவே நான் சொன்ன 3 அந்த குர்ஆன் ஹதீஸ், இது உயர தூரத்தில என்பது உங்களுக்கு விளங்கி இருக்கும். இப்பொழுது சொல்லக்கூடியது கீழ எங்களோட,
அல்லாஹ் எங்களோட என்ற கருத்து நிறைய இருக்கின்றது. என்றால் நான் உதாரணத்துக்கு 3ஐ மட்டும் நான் சொல்கிறேன். அல்லாஹ் சொல்கின்றான் ரசூலுல்லாஹ்விடம், வைதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீபுன் உஜீபு தஅவத தாஇ இதா தஆனி. நபியே, உங்களிடத்துல என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி கேட்டால், அதாவது அல்லாஹ்வை பற்றி என்னை பற்றி கேட்டால் நீங்க சொல்லுங்கள். எப்படி? ஃபஇன்னி கரீபுன், நிச்சயமாக நான் கிட்ட இருக்கிறேன். அப்படின்னா வானத்தில இல்லை, இங்க பூமியில நிச்சயமா நான் கிட்ட இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். உஜீபு தாவத் தாய் அதானி, என்னை அழைக்கக்கூடியவர்கள் பிரார்த்திக்கக்கூடியவர்களுடைய பிரார்த்தனைகளுக்கு நான் விடையளிக்கிறேன். எனவே ஏற்கனவே சொன்ன 3ம் மேல்ல, இப்ப கீழே. கிட்டேன்னா கிட்ட, எங்களுக்கு கிட்ட. ரைட். அடுத்தது இன்னும் ஒரு குர்ஆன் ஆயத்து, மாயகூனு மின் நஜ்வா ஸலாஸத்தின் இல்லா ஹுவ ராபிஉஹும். அல்லாஹ் சொல்கின்றான், 3 பேர் சேர்ந்து நீங்க ராசியம் கதைக்கிறது. இப்படி ராசியமா நீங்க 3 பேர் சேர்ந்து கதைக்கிறது இருந்தால், இல்லாஹு ராபிஉஹும், அல்லாஹ் அந்த 3 பேரோட 4வது ஆளாக அல்லாஹ் இருந்தே ஒழிய நீங்க கதைக்க மாட்டீர்கள். அதாவது நாங்க 6 பேர், யாராவது 3 பேர் இருந்து கதைச்சு கொண்டு இருந்தா, ரகசியமா கதைச்சு கொண்டு இருந்தா, எங்களோட அல்லாவும் 4வது ஆளாக இருக்கிறான் என்பது இதனுடைய வெளிரங்கமான பொருள். அப்படின்னா கீழே வானத்திலேயும் அல்ல, அரசியலையும் அல்ல. சரி. வலா ஹம்சத்தின் இல்லாஹுவ சாதிசுகும், நீங்க 5 பேர் இருந்து கதைச்சு கொண்டு இருந்தா அதுல அல்லாஹ் 6வது ஆளா அல்லாஹ் இருக்கிறான். பாருங்க, நாங்க 5 பேர் இங்க இருந்தா அல்லாஹ் 6வது ஆளா இங்க இருக்கிறான் எங்களோட. வல அஜ்னா மின்தாலிக வல அக்ஸர இல்லாஹுவ மாஹும், அதற்கான குறைச்சல் 3 பேருக்கான குறைச்சல் என்றாலும் சரி, 5 பேருக்கான கூட என்றாலும் சரி, அப்படி நீங்க இருந்து கதைச்சு கொண்டு இருந்தா அல்லாஹ் உங்களோட தான் இருக்கிறார். எனவே எங்களோட கீழ்ல, இந்த கீழ்ல ஏற்கனவே சொன்ன மேல்ல இப்ப கீழ்ல என்பதை அவதானிக்கும். ஐனமா கானூனே, நீங்க எங்க இருந்தாலும் சரி என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அடுத்தது இன்னொரு குர்ஆன் ஆயத், வனஹனு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், எங்களுடைய பிடரி நரம்பை விட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நெருக்கமாக இருக்கிறார் எங்களுக்கு. உங்களுக்கு தெரியும், களத்தில் இருக்கக்கூடிய பிடரி நரம்பு எங்களுக்கு ஆக கிட்ட, எங்களுடைய தான் இருக்கிற அந்த நரம்பு. ஆனா அல்லாஹ் சொல்கிறார், உங்களுடைய அந்த பிடரி நரம்பை விட நான் கிட்ட இருக்கிறேன் உங்களுக்குன்னு சொல்லி. அப்படின்னா அதுவும் கிட்ட, வானத்திலேயும் அல்ல, அரசியலையும் அல்ல. சரி. இந்த 2 பகுதியையும், ஒன்று மேலே இருக்கிறது என்ற பகுதியையும், இப்பொழுது சொன்ன கீழே இருக்கிறான் எங்களுடன் இருக்கிறான் என்ற இந்த பகுதியையும் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். எடுத்து பார்த்தால் வஹாபிகள் என்ன சொல்கிறார்கள், இந்த எல்லா ஆயத்துக்களுக்கும் எல்லா ஹதீஸுகளுக்கும் அவர்களுடைய ஒரு தத்துவம், அவர்கள் வஹாபிகள் சொல்வது, நுஸ்பித்து லில்லாஹி மா அஸ்பத் அல்லாஹு வரசூலுஹு, அல்லாஹ்வும் ரசூலும் எதை உறுதிப்படுத்தினார்களோ, அதாவது குர்ஆன் ஆயத்துல சொல்லாக வந்தது எது எது வந்ததோ அதை நாங்கள் அல்லாஹ்வுக்கு சொல்வோம். உதாரணமாக அரசியல என்றா அரசியல, வானத்தில என்றா வானத்தில, இப்படி சொல்வோம் என்பதாக வஹாபிகள் சொல்கின்றார்கள். இப்பொழுது அவர்களுக்கு இடையில பிரச்சனை. அவர்கள் வெளிரங்கமா அப்படி சொன்னாலும், அவர்களுடைய பயான்களிலே வானத்துல அரசியல் என்று சொன்னாலும், இப்ப அவங்களுக்கு பிரச்சனை. ஏற்கனவே சொன்ன 3 ஆயத்துக்கள், 3 இந்த விஷயங்களும் வானத்தில் இருப்பதாக சொல்கின்றது. அடுத்து சொன்ன 3 விஷயங்களும் கீழே எங்களோட அல்லாஹ் இருக்கிறான் என்று சொன்னது. இப்பொழுது வஹாபிகள் எந்த விதமாக வெளிரங்க கருத்தை எடுத்து அவர்கள் நிரூபிக்க முடியும், அவர்களுக்கு ஒரு கொள்கையில் இருக்க முடியும், ஈமான் கொள்ள முடியும், அல்லாஹ் எங்கே என்று சொல்ல முடியாது. ஏற்கனவே சொன்னது மேல, இப்பொழுது சொல்வது கீழ். எனவே வஹாபிகள் யதார்த்தத்தில் முரண்பாட்டில் இருக்கின்றார்கள். அந்த முரண்பாட்டை அவர்கள் பொதுமக்கள் மத்தியில மறைத்து அவர்களுடைய அந்த வானத்தில் இருக்கிறான் அரசியல் இருக்கிறான் என்பதை மட்டும் சொல்கின்றார்கள் என்பதுதான் நீங்கள் படிக்க வேண்டிய, விளங்க வேண்டிய விஷயம். எனவே இது சகல வஹாபிகளும், வஹாபி மௌலைமார்களை பின்பற்றக்கூடியவர்கள் சிந்திக்க வேண்டும். உங்களை அவர்கள் ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள், வஹாபி தலைவர்கள் உங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் எதையெல்லாம் சொன்னானோ அதை நாங்கள் சொல்லுவோம் அல்லாஹ்வுடைய விஷயத்துல.
நுஸ்பித்துலில்லாஹி மா அஸ்பத்தல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹ்வும் ரசூலும் எதை இஸ்பாத் தரிபடுத்தினார்களோ அவனுடைய விஷயத்தில் அதை நாங்களும் தரிபடுத்துவோம் என்று வஹாபிகள் வெளிரங்கமாக சொல்லிக்கொண்டு இந்த 3 ஆயத்துக்களையும் அதுக்குள்ள விளக்கங்களை இந்த கீழே இருக்கிறான் என்று இப்பொழுது நான் சொன்ன இந்த விஷயங்களை சொல்லாமல் மேலே மட்டுமன்றி சொல்கிறார்கள் என்றால் குர்ஆனில் ஒரு பகுதியைத்தான் இவர்கள் பின்பற்றுகிறார்கள். ஏன் அப்படி அந்த நிலைமை அவர்களுக்கு ஏற்பட்டது? குர்ஆனுக்கு சொந்த கருத்து சொன்னதுனால, வழிகட்ட கருத்தை எடுத்ததுனால தான் அவர்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டது. சரி, அடுத்து நாங்கள் பார்ப்போம். வஹாபிகள் சொல்கின்றது போல அல்லாஹ் அவனுக்கு அல்லாஹ்வும் ரசூலுல்லாஹ்வும் அல்லாஹ்வுக்கு தரப்படுத்தின அந்த சொற்களை இவர்களும் சொல்கிறார்கள் என்று நாங்கள் உதாரணமாக எடுத்துக்கொண்டால், இந்த 2ல எது எங்களுக்குரியது? எங்களுக்குரியதுண்டா எங்களுக்கு கிட்டவானது. இரண்டாவதாக நாங்கள் சொன்னதுதான் எங்களுக்கு கிட்டவானது. ஏன்? பிடிற நரம்பு எங்களுக்கு கிட்ட. 3 பேரு 5 பேரு 4 பேர் இப்படி ராசியம் காய்ச்சா அல்லாஹ் எங்களோட, அவனும் 4வதாக 5வது அப்படி இருக்கிறான்னு எங்களோட. நான் அல்லாஹ் எங்கேன்னு கேட்டா நான் கிட்ட இருக்கிறேன்னு சொல்லுங்கள், அதுவும் எங்களோட. எனவே வஹாபிவாதப்படி எடுத்துக்கொண்டாலும் வானத்தில் இருக்கிறான் என்பது எங்களுக்கு தூரம், கிட்ட இருக்கிறான் என்பதுதான் எங்களுக்கு கிட்ட. எனவே அதைத்தான் சொல்ல வேண்டும். ஆனா அவர்கள் அதை சொல்வதில்லை. சரி, கிட்ட உள்ளத்தை சொன்னா, இப்ப நான் இந்த அல்லாஹ் கிட்ட இருக்கிறான் என்பதை நாங்கள் சொன்னால் அது மேல் உள்ளதையும் சேர்க்கும். நன்றா சிந்தித்து மிகவும் ஆராய்ச்சி பண்ணி சிந்தித்து தெளிவாக விளங்க வேண்டிய ஒரு சப்ஜெக்ட். கிட்ட உள்ளத்தை இந்த ஆயத்துப்படி நாங்கள் வெளிரங்கமாக சொல்வது இருந்தால் அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான், கிட்ட இருக்கிறான், 3வது 4வது இருக்கிறான், இப்படி எடுத்தால் அது வானத்தில் இருப்பதையும் சேர்க்குமே. வானத்திலும் மலாய்க்கமார்கள் இருக்கின்றார்கள், ரூஹுகள் இருக்கின்றன. எனவே அது வானத்தையும் சேரும், அல்லாஹ் அவங்களோடு இருக்கிறான்னு சொல்லி. ஆனா வானத்தில் உள்ளத்தை மட்டும் எடுத்தா பூமியில் உள்ள சேரவில்லை. 3வது இருப்பது, 5 பேரோடு இருப்பது, பிடர் நரம்போடு இருப்பது, அதை விட கிட்ட இருப்பது என்பது சேரவில்லை. எனவே கீழுள்ளத்தை அதை எடுத்தா 2ம் சேரும். அங்கே மேலுக்கு ரூஹுகளும் மலாய்க்கமார்களும் இருக்கின்றார்கள். எனவே அல்லாஹ் 2 மலக்கு, இந்த 3வதோடு அல்லாஹ் இருக்கேனும். எனவே 2க்கும் அது பொருத்தமாக அமைகின்றது. அடுத்தது, வானத்தில் உள்ளதை மட்டும் எடுத்தா அப்படி அந்த அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்பது பூரணமாவதில்லை என்பது இப்ப உங்களுக்கு விளங்கி இருக்கும். எனவே இதன் காரணமாக நாங்கள் விளங்கக்கூடிய விஷயம் என்ன என்றால், வஹாபிகள் வழிகேட்டில் இருக்கின்றார்கள். சொந்த கருத்து எடுத்த ஒரு பக்கம், வானத்தில் என்று மட்டும் சொன்னதுனால, அரிசில் என்று மட்டும் சொன்னதுனால பூமியில இப்படி வந்த ஆயத்துக்கள் அவர்கள் நிராகரிக்கிறார்கள். அதுகளை பற்றி அவர்கள் பேசுவதில்லை. அல்லாஹ் அதுவும் ஏற்கனவே சொன்ன 3ம் அல்லாஹ் சொன்னது, அல்லாஹ்வும் ரசூலுல்லாஹ்வும் சொன்னது. பிறகு வந்த இந்த 3ம் அல்லாஹ் சொன்னது. 3ம் குர்ஆன் ஆயத்துக்கள். அப்படி என்றா அவர்கள் இதை விட்டு அதை எடுக்கிறான்னு சொன்னால் இதிலிருந்து நாம் விளங்க வேண்டும் என்ன? குர்ஆனில் ஒரு பகுதியைத்தான் இவர்கள் பின்பற்றுகின்றார்கள், மற்றதை நிராகரிக்கின்றார்கள் என்பதை வஹாபி மௌலைமார்களை பின்பற்றக்கூடிய சகல வஹாபி பொதுமக்களும் அறிந்திருக்க வேண்டும். சரி, அடுத்தது, இந்த 2 விஷயத்திலே எப்படி நாங்கள் சரியான விடையை நாங்கள் அடைவது? மேலே உள்ள சொன்னதை எடுத்தால், வெளிரங்கப்படி மட்டும் எடுத்தால் மேலே என்று சொல்ல வேண்டும், கீழே என்று உள்ளத்தை எடுத்தால் கீழே என்று சொல்ல வேண்டும். ஆனால் மேல் உள்ளதும் சேரும். அதை பற்றி இப்பொழுது நீங்கள் விளங்கி இருப்பீர்கள். சரி, இப்படி இந்த 2 பகுதியை, மேலுள்ளது கீழுள்ளது, இந்த 2 பகுதியையும் எடுத்து சரியான விடை எப்படி அமைப்பது என்று நாங்கள் பார்த்தால், ஒன்று தஅவீல். இந்த 2 விஷயங்களுக்கும், அதாவது தஅவீல் என்று சொன்னால் வெளிரங்கமாக ஒரு சொல் வந்திருக்கும். இப்ப இங்கே வந்த சொற்கள் இஸ்தவா, மன்ஃபி ஃபிஸ்ஸமா, யன்சிலு இறங்குகிறான்,
கரீப் கிட்ட இருக்கிறான். அடுத்தது இந்த 3 பேர் இருந்தா, இந்த 5 பேர் 5வது அல்லாஹ், 4 பேர் இருந்தா அப்படி 5 பேர் இருந்தா அல்லாஹ் 6வது அல்லாஹ், அது பிடர் நரம்பு. இப்படியான இந்த சொல்லுகளுக்கு, குர்ஆன்ல ஹதீஸ்ல வந்த சொற்களுக்கு தஅவீல் என்று சொன்னால் அந்த நேரடி கருத்தை எடுக்காமல் அதுக்கு வேறு கருத்து, அந்த சொற்களுக்கு அரபி மொழியில வேறு என்ன கருத்துக்கள் இருக்கின்றன என்பதை பார்த்து, அதை எங்களுக்கு பார்க்க முடியாது, அது பார்க்க வேண்டியவர்கள் சஹாபாக்கள், இமாம்கள், அவர்கள் பார்த்து ஆராய்ச்சி பண்ணி அவர்கள் அந்த மற்ற கருத்துக்களை எடுத்து ரெண்டுக்கும் பொதுவாக, மேலுள்ளதுக்கும் கீழுள்ளதுக்கும் பொதுவாக அவர்கள் கொடுக்கக்கூடிய கருத்து, அதுதான் தஅவீல் என்று சொல்வது. உதாரணமாக அர் ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா, ரஹ்மான் அர்ஷிலே இஸ்தவாவானான் என்றால் ஆட்சி அதிகாரத்தை நிலைநாட்டினான் என்ற 100க்கு 100% பொருத்தமே. அதுல எந்த விதமான இதுவும் இல்லை. ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹ் நிலைநாட்டி இருக்கிறான். அரச படைச்சான், அதுல முழு உலக முழு அண்டசராசர ஆட்சிகளையும் அதுல அல்லாஹ் அமைச்சான். எங்களை படைச்சான், எங்களுக்கு உணவு தந்தான், எங்களை படைச்சான், எங்களுக்கு சுகத்தை தந்தான், எங்களை படைச்சான், எங்களுக்கு நெருவழியை தந்தான் என்பது போல அரச படைச்சான், அதுல நிர்வாகத்தை நிலைநாட்டினான் என்றால் எந்த விதமான கருத்து முரண்பாடும் அங்கே இல்லை. வஹாபியலுக்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மேலுள்ளத்தை எடுத்தால் கீழுள்ளது முரண்பாடு படுகின்றது, கீழுள்ளதை எடுத்தால் மேலுள்ளது முரண்படுகின்றது. எனவே தஅவீல் என்ற அந்த கருத்தை எடுத்தால், தஅவீல் என்று சொன்னால் ஒரு சொல்லுக்கு பல கருத்துக்கள் இருக்கும், அதுல பொருத்தமானதை எடுப்பது. உதாரணமாக நான் அதாவது தஅவீல் என்று சொல்வதை எங்களுடைய பாஷையை சொல்வது என்று இருந்தால் இலக்கியம் என்று சொல்லலாம். இலக்கிய நடையில, தமிழ்ல ஒரு இலக்கிய நடையில வரக்கூடிய ஒரு கவிதை நான் சொல்கிறேன். இதிலிருந்து உங்களுக்கு இது தஅவீல் என்று சொன்னால் என்னான்னு விளங்கும். தமிழ் இலக்கியத்தில் வருகின்ற ஒரு கவிதை. தண்டுலாவிய தாமரை பொய்கையில் முண்டு நீரை முகத்தறி ஏத்தினாள், கெண்டை கெண்டை என்றே கரை ஏறினால் கெண்டை கண்டிலில் தயங்கியே நின்றாள். இதுல வெளிரங்க பொருள், ஒரு அழகான ஒரு இளம்பெண் தண்டுலாவிய தாமரை பொய்கள் என்ற ஒரு பெரிய தாமரை தடாகம், ஒரு குளம், இதுல தாமரை அந்த கொடிகள் எல்லாம் மங்களங்கள் எல்லாம் பேத்து நிறைஞ்சு இருக்கின்றது, தாமரை பூக்கள் இந்த கொடிகள். இதுல தாமரை பொய்கையில் மொண்டு நீரை முகத்தெறியத்தினால், இப்படி அள்ளு 2 கையாலும் அந்த தண்ணிய அள்ளினது பிறகு மொண்டு நீரை முகத்தெறியத்தில் அவள்கிட்ட முகத்துக்கிட்ட கொண்டு போய்த்து கெண்டை கெண்டை என்றே கரையேறினாள். கெண்டை என்பது பசுந்தான ஒரு மீன், அழகான ஒரு மீன், அந்த மீனுக்கு கெண்டை மீன் என்று பெயர். இந்த இளம்பெண் கெண்டை மீன் என்று சொல்லிக்கொண்டு கரையேறுகிறாள். ஏன்? அவள் அந்த தண்ணி அந்த தாமரை பொய்கையில் இந்தபடி அள்ளி எடுத்த நேரம் அந்த அதுக்குள்ள தெரிபடுகிறது மீன், கெண்ட மீன் தெரிபடுகின்றது. நாங்களும் அப்படித்தானே ஆத்திய பேத்தி இப்படி அள்ளி எடுத்து அதுல மீன் உண்டு நாங்கள் கரையேறுவோம். அது மாதிரி அந்த பெண்ணும் கெண்டை கெண்டை என்று சொல்லிக்கொண்டே அந்த கரையேறினாள். கரைக்கு வந்த பிறகு கெண்டை கண்டிலல் தயங்கியே நின்றாள். கெண்ட மீன் இல்லை, அவள் தயங்கி நின்றாள். எங்க மீன்? இப்ப நாங்க நினைச்சு மீன் பாஞ்சு நிற்க சொல்லி, இப்ப இவளும் அடைய கெண்டை கொண்டு வந்த மீன் உண்டு அம்புட்ட கெண்டை கொண்டு வந்த கரைக்கு, ஆனா கெண்டை இல்லை என்று சொல்லி அவள் தயங்கியே நின்றாள். இது தமிழ் இலக்கிய ஒரு கவிதை. சரி, இதிலிருந்து வஹாபி மொழியில, வஹாபி பாஷையில, வஹாபி கொள்கைப்படி இதுக்கு கருத்து எடுப்பதென்றால் இப்பொழுது நான் சொன்னதுதான் கருத்து. ஏன்? மீனை பிடிச்சு கொண்டு வந்த, கையில எடுத்துக்கொண்டு வந்த, கரையேறி போய் பார்த்தா மீன் இல்லை, எவ்வளவு முடிஞ்சு, அவளுக்கு தயக்கம் வந்து இவ்வளவுதான். ஆனால் சுன்னத்து வல் ஜமாஅத்து கோணத்துல, தமிழ் இலக்கிய கோணத்துல, உலகத்தில் இருக்கக்கூடிய சகல மொழியா, தமிழ் அரபு எந்த மொழி என்றாலும் சரி, ஆனா அதுல முக்கியமான ஒன்று, உலகத்தில் இருக்கக்கூடிய சகல மொழிகளை விட இந்த தஅவீல், அதாவது ஒரு சொல்லுக்கு பல ஏராளமான கருத்துக்கள் வரக்கூடிய பாஷை அரபு. வேற எந்த மொழியை விட, தமிழை விட, வேற எல்லா இங்கிலீஷை விட, எல்லா மொழியை விட இது உலகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம். இப்படியாக இந்த சுன்னத்து வல் ஜமாஅத்து கருத்து படிக்கும், தமிழ் இலக்கிய படிக்கும் கருத்து எடுத்தால் என்ன கருத்து எடுக்க முடியும்? தெரிஞ்சா சொல்லுங்க பாக்கும், என்ன கருத்து எடுக்க முடியும்? யாருக்கா சொல்லிடுமா? தண்ணியில
அவள்ட கண் தெரிபட்ட, அவள்ட கண் அந்த கெண்ட மீன் மாதிரி நல்ல பசுதான இது கண். அங்க மீன் இல்லை, மீனை முடல்ல, இவள்ட கண் தான் தெரிபட்ட தண்ணியில. அப்ப இவள் நினைச்ச கெண்ட மீன் என்று நினைச்சு கெண்ட பார்த்தா தண்ணி கரை போறனதே தண்ணி அப்படியே வடி எல்லாருக்கும் தெரியும். அப்ப தண்ணி இல்லை, அப்ப தயங்கி நின்றாள். அப்ப இதுல இருந்து எடுக்க வேண்டிய விஷயம், மீன் அகப்படல்ல, இவள்ட கண் தான் அந்த தண்ணியில தெரிபட்டது. இவள் மிக அழகான ஒரு பெண், கெண்ட மீன் மாதிரி, கெண்ட மீன் கண் மாதிரி அழகான கண் இருந்தா அவளுடைய உடம்பு எல்லாம் அழகா இருக்கும். அப்போ ஒரு பெண்ணை அழகி அவளுடைய அழகை வர்ணிப்பதற்கு ஒவ்வொரு உறுப்பையும் வர்ணிக்க வேண்டிய அந்த புலவர் கண்ணை வர்ணிக்கிறார் இந்த விஷயமா, இந்த கவிதை மூலமா மீன் என்று சொல்லி. இது மாதிரிதான், இதுக்கு பேர் தான் தவியல் என்பது. எனவே இந்த தவியல் என்பது தமிழை விட, இங்கிலீஷை விட, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளை விட அதிகமாக இருப்பதுதான் இருக்கக்கூடிய ஒரு மொழி தான் அரபு மொழி. அப்படிப்பட்ட அந்த அரபு மொழியில தான் இந்த குர்ஆன் இறங்கி இருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த அரபு மொழியில தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்கள் இருக்கின்றன. எனவே அரபி இலக்கியம் தெரிந்தவர்களால் மட்டும்தான், அந்த அரபி இலக்கியத்துல பாண்டித்தியம் பெற்ற அதிக உச்சத்தில் இருந்த அந்த சஹாபாக்களாலும் அந்த இமாம்களாலும் மட்டும்தான் குர்ஆனுடைய சொற்களுக்கு பொருள் கூற முடியுமே அல்லாமல் வஹாபிகளால் அல்ல. சாதாரணமா மதரசாக்கள் போய் 8 வருஷம் படிச்சு அல்ல யூனிவர்சிட்டி போய் ஒரு பட்டத்தை எடுத்துட்டு வந்து இந்த வஹாபி மௌலவிமார்களால குர்ஆனுக்கு பொருள் சொல்ல முடியாது என்பதை சகல வஹாபி பொதுமக்களும் அறிந்திருக்க வேண்டும். சுன்னத்து வல் ஜமாஅத் முஸ்லிம்களும் அவர்களுடைய பயான்களை கேட்டால் அறிந்திருக்க வேண்டும். இவர்கள் அரபி இலக்கியத்துக்கும் அரபு மொழிக்கும் சம்பந்தம் இல்லை, மிக வெகு தூரம். அதனால்தான் இந்த குலப்படி எல்லாம் வருகின்றது என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். விசேஷமா வஹாபி பொதுமக்கள் அறிந்திருக்க வேண்டும். எனவே குர்ஆனை பின்பற்றுவது இவர்கள் வஹாபியில் கொடுத்த தவறான விளக்கத்தை, அந்த அந்த மீனை மூட்டை என்ற மாதிரி தவறான விளக்கத்தை தான் இவர்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் குர்ஆனுக்கு. அடுத்தது இந்த தஅவீல், இப்பொழுது நான் விளங்கப்படுத்திய இந்த தஅவீல், அதாவது ஒரு சொல்லுக்கு பொருத்தமான வேறு பொருள், பொருத்தமான வேறு பொருள், அந்த மொழியில் இருக்கக்கூடிய பொருத்தமான வேறு சொல், அதை கொடுப்பது தஅவீல். இந்த தஅவீலும் இரண்டாவது வலம் யகுன் ஷைஉன் கைருஹு, அவன் அல்லாமல் வேறு, அவனோட வேறு எதுவுமே இருக்கவில்லை, இந்த வஸ்துவும் இருக்கவில்லை, காலமும் இருக்கலே. காலம் என்பது சூரியன் சந்திரனை கொண்டு அல்லது வேறு கிரகங்களை கொண்டுதான் காலம் என்பது நிர்ணயிக்கப்படுகின்றது. எனவே அதெல்லாம் படைக்க முதித்தான் நல்லா இருந்தான், எதுவுமே இல்லாத காலத்துல எந்த காலம் இல்லை. அது மாதிரி இடமும் இல்லை, அல்லாஹ்க்கு பிறகுதான் அல்லாஹ் தனியே இருந்தான் இங்கே சொல்கின்றான். வலம் யகுன் ஷைஉன் கைருஹு, அவன் இல்லாம எதுவும் இல்லை, அப்ப அரிசியும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்ப அரிசி இல்லாமலே அவன் இருந்திருக்கின்றான். அரிசி இல்லாமல் இருக்க முடியும் என்றிருந்தால் அரிசை படிச்சது பிறகு இடம் தேவைப்படுமா? அல்லாஹ்க்கு தேவையில்லை. அல்லாஹ் இதெல்லாம் படைக்கு முன்பு இருந்தான் என்று இங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை பற்றி கூறுகிறான். லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன். அடுத்தது மூன்றாவது, அவனை போல எதுவுமே இல்லை, எந்த வஸ்துவும் இல்லை, எந்த காலமும் இல்லை, எந்த இடமும் இல்லை. எனவே இங்கே அவதானிக்க வேண்டிய விஷயம், சுன்னத்து வல் ஜமாஅத் இமாம்கள் சஹாபாக்கள் கொடுக்கக்கூடிய இந்த தஅவீலும் வலம் யகுன் ஷைஉன், வேறு எந்த வஸ்துவுமே இருக்கவில்லை என்பதும், லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போல எந்த வஸ்துவும் இல்லை. வஸ்து என்பது 3 விஷயங்கள் விசேஷமா, பொருள், காலம், இடம், ஆட்கள், காலம், இடம், இப்படி எதுவுமே இல்லை. இந்த 3 விஷயங்களும் ஒன்றாக அமைகின்றன, ஒன்று கொண்டு முரணில்லை. அதாவது ஜம்மு செய்ய முடியும், ஒன்று கொண்டு முரண் இல்லை. சுன்னத்து வல் ஜமாஅத் கருத்து முரண் இல்லை. ஆனா வஹாபிகள் சொல்வதை கேட்டால் அவர்களுடைய கொள்கைப்படி ஒன்றில் வானத்தில் என்று சொல்ல வேண்டும், அல்ல பூமியில் என்று சொல்ல வேண்டும். எனவே முரண், இதுதான் முக்கியமாக அல்லாஹ் எங்கே என்றதுக்கு நாங்கள் அறிய வேண்டிய விஷயம். வஹாபிகள் சொல்வது பிழை. சரியான கருத்து இப்பொழுது நான் சொல்கின்றேன், பொதுமக்களுக்கு, அதாவது உலமாக்களுக்கு, சரியா இந்த துறையில ஆழமாக ஈடுபடக்கூடியவர்களுக்கு எவ்வளவு ஆதாரங்கள் இருக்கின்றன. இந்த ஒவ்வொரு ஆயத்துகளுக்கும் ஒவ்வொரு ஹதீஸ்களுக்கும் விளக்கங்கள் இருக்கின்றன. இதெல்லாம் பார்த்து கொண்டு இருப்பதற்கு பொதுமக்களால் முடியாது. அதிலே ஈடுபட்டிருக்கக்கூடிய பெரிய இமாம்கள் அல்லது உலமாக்களுக்கு மட்டும்தான் அது முடியும். எனவே பொதுமக்களுக்கு ஒரு விடை வேண்டும். அல்லாஹ் எங்கே என்று கேட்டால் பொதுமக்களுக்கு எல்லோருக்கும் ஒரு விடை வேண்டும் என்பது உங்களுடைய தேவை என்பதும் எனக்கு தெரியும்.
எனவே பொதுமக்கள் எல்லோருக்குமான ஒரு பொது விடையை சொல்கின்றேன். இந்த பொது விடை ஒரு ஹதீஸ் அல்ல, ஆனால் ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிறகு இமாம்கள் இந்த அல்லாஹ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அவர்கள் சொன்ன விளக்கத்துடைய சுருக்கமான ஒரு வசனம். எப்படி? கானல்லாஹு வலா மகான், அல்லாஹ் இருந்தான், இடம் இருக்கவில்லை. அப்ப அல்லாஹ் இப்ப இங்கே சொன்ன இந்த ஹதீஸ் படி வேற எதுவும் இல்லை, அல்லாஹ் இருந்தான் என்று தான் இங்க சுருக்கம். கானல்லாஹு வலா மகான், அல்லாஹ் இருந்தான், இடம் என்பது இல்லை, இடம் என்பது இல்லாம அல்லாஹ் இருந்தான். வஹுவல் ஆன் அலாமா கான், அவன் இப்பொழுது எப்படி இருக்கிறான், முன்பு எப்படி இருந்தானோ அப்படி இருக்கிறான். இதுதான் பொதுமக்கள் அனைவரும் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம். நீங்கள் அனைவரும் சுன்னத்து வல் ஜமாத் முஸ்லிம்கள் அனைவரும் மனப்பாடமிட வேண்டிய ஒரு விஷயம். இதை சிலர்கள் ஒரு ஹதீஸ் என்று சொல்வார்கள், ஆனால் இந்த ஹதீஸ் என்று சொல்லி உறுதியாகவில்லை. ஆனால் இமாம்கள் ஆராய்ச்சி பண்ணி எடுத்த கடைசி முடிவு, பொதுமக்களுக்காக கொடுத்திருக்கக்கூடிய முடிவு, பொதுமக்கள் வழிகேட்டில் வஹாபி வழிகேட்டில சிக்காமல் இருப்பதற்காக வேண்டி அவர்கள் ஆராய்ச்சி பண்ணியதுடைய சுருக்கம் தான் இது. அரபிலே நீங்கள் பாடமாகி கொண்டால் உங்களுக்கு அது வசதி. கானல்லாஹு வலாமக்கான் பஹுவல்லான் அலாமாக்கான், அல்லாஹ் இருந்தான், இடம் இருக்கவில்லை, இப்பொழுது அவன் முன்பு எப்படி இருந்தானோ அப்படி இருக்கிறான். இந்த வசனத்தை பாடமாகி கொண்டா அல்லாஹ் எங்கே என்ற கேள்விக்கு சராசரியான விடை அதுதான். ஆகவே இத்துடன் நான் இந்த சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹ் எங்கே என்ற இந்த விஷயம் மிகவும் பாரதூரமான விஷயம், அகீதா சம்பந்தப்பட்ட விஷயம், மனிதனை வழிகெடுத்தக்கூடிய, ஒரு நேரம் குப்ரியத்துல கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விஷயம். எனவே இப்பொழுது சொன்ன இந்த விளக்கத்தை கேட்டு இந்த கானல்லாஹு வலாமக்கான் வஹுவல்லான் அலாமாக்கான் என்ற இந்த சொல்லை மட்டுமாவது, இந்த வசனத்தை மட்டுமாவது பாடமிட்டு அதனுடைய பொருளையும் பாடமிட்டு கொண்டு யாராவது கேட்டால் நீங்கள் சொன்னால் தப்பலாம், நேரான வழியில் இருக்கலாம் என்பதை கூறி இத்துடன் விடைபெறுகிறேன். வாஹத் அவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.